Super. Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டே. என்னன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து மழை பெய்யுது. ஏன்னா இந்த சம்மரில் வந்து மழை பெய்யுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பெரிய மழை பெய்யுது. ஒரு ஃப்ளட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு ஒரு மழை வந்து பெய்யுதுங்க. இந்த மழை பெய்ஞ்சதுன்னா அப்போவே வந்துட்டு ஃப்ளட் மாதிரி ஃபுல்லும் நிறைஞ்சிரும். ஸோ இந்த டைம் எப்படின்னு தெரியல. பட் ஆனால் இன்றைக்கி ஃபுல்லுமே வந்துட்டு பயங்கர வந்துட்டு சாண்ட்ஸ்ட்ரோம் இருந்தது. ஸோ நான் நினச்சேன் சரி அதோட போவோம். ஆனால் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவ்வளோ இதுவாக வந்து மழை பெய்யும்னு தெரியல. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4 o'clock ஆகுது. ஸோ கொஞ்சம் இப்போ வந்துட்டு வெயில் வந்துருச்சு. இதெல்லாம் ஏன் குப்பை மாதிரி கிடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் அன்றைக்கி பெஞ்ச மழையில் நாங்கள் எதுவுமே பண்ணலை. அதுக்குள்ளே சம்மர் வந்துருச்சு, வெக்கேஷன் போயிட்டோம். ஸோ கார்டன் ஏரியா ஃபுல்லுமே இப்படி இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இந்த சேராவது மழையில் வந்துட்டு ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் போட்டு வச்சுருக்கேன். இனி எல்லாம் இதை முடிஞ்சதுக்கப்புறம் தான், சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போ சூப்பர் மழை இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. மழை வருது. இனி வந்து வெதர் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெயிலும் இந்த நல்ல மழை அதுக்குள்ளேயும் பாருங்களா, அந்த சைடு ஃபுல்லுமே நல்லா தண்ணியெல்லாம் வந்து நின்றுடுச்சு. ஒரு 5 minutes மழை போதும். இங்கே ஃபுல்லும் நிறைய இருக்குது. இந்த கார்டன் ஏரியாவை எப்படி நான் ரெடி பண்ண போகிறேன்னே தெரியும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நானும் பையனும் ரொம்ப சிக்காக இருக்கும். ரொம்ப கோல்ட் ஃபீவர் எல்லாம் அவனுக்கு முடிஞ்சு அது வந்து எனக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி அவனை ஸ்கூலுக்கும் வேறு விடலை. அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழை வந்துருச்சு. பயங்கர ஹாப்பி. ஆனால் இனிமேல் தான் வந்துட்டு இவனுக்கு ஃப்ளூ வேக்சின் வேறு அடிச்சிட்டோம். ஸோ ஃப்ளூ வேக்சின் அடித்தனால இப்போ என்னென்னா இனி ஒன்றுமே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்குள்ளேயும் வந்துட்டு வேக்சின் அடித்த வழிக்கு அவனுக்கு ஃபீவர் வந்துருச்சு. அந்த ஃபீவர் எனக்கும் வந்துருச்சு. ஸோ அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அவன் ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாம் போகிறான்னா ஸோ அதுலேருந்து வந்ததானும் தெரியல. ஸோ என்னோடய பேக்ரவுண்டில் இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா, இப்போ வீடியோவில் தான் எனக்கு இப்போ இதாக்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாமே வந்து நான் பெயிண்ட் பண்ணேன். இந்த பாட் எல்லாமே வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு இந்த இது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிற செடி மட்டும் தான், அதுவும் வெக்கேஷன்லாம் போயிட்டு வந்துட்டு அப்படி அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு கண்ணு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண் அந்த மாதிரி விஷயங்கள், இந்த கை, எனக்கு கண்ணு ரொம்ப பிடிச்சனால நான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன். என் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த புத்தா ஸ்டாச்சுவோட அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் நான் பண்ணது ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி அப்போது எனக்கு வந்துட்டு இப்போ ஃபுல் பெயிண்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ப்ரெக்னென்சி இவனை பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கிறனால அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணுறதில்ல. இவனோட கிளாஸ், ஹோம்ஒர்க் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிஸியாக இருக்கிறனால டைம் கிடைக்கிறதில்ல. பட் ஓகே, 2 பேருமே பயங்கர டயர்ட் ஃபேஸ். என்ன தான் பண்ணாலும் மூஞ்சியெல்லாம் வந்துட்டு அவ்வளவே ஆகாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம். இனி மழை வந்து இனி வந்துட்டு என்னென்னா இதாகவும். ஸோ எங்கள் லைட்டு இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லுமே சாண்ட் தான். அந்த மண் அடித்தா அந்த பொடி காற்றுல வந்து ஃபுல்லுமே அழுக்கு படிஞ்சிருக்கு. இதெல்லாமே நம்ம வந்துட்டு இனி எப்போனா இனி வின்டர் வந்த அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜு இன்னும் 2 weeksல வந்துடும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நாங்கள் வந்து ஃபுல் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த வாட்டி என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரென்த்தெல்லாம் எனக்கு இல்லை. ஸோ மேபி யாரையாவது வச்சு நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்மளோட ஒரு கார்பெட் அந்த மழையில் நம்ம இது பண்ணது ஃபுல்லுமே அங்கே தான் இருக்குது. ஸோ அது வந்து ரெடி பண்ணணும், அது எடுத்து போடணும், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்சிட்டு தான் நம்ம ஏதாவது பண்ணணும். இப்போ மழை வரனால என்ன ஒரு நல்ல காரியம்னு வச்சாங்கன்னா அந்த பொடியெல்லாம் அந்த லைட்டுமே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து போயிடும். ஸோ அந்த சேர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்லா ஆகிடும். அப்போது அதெல்லாமே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கூடியும் நம்மக்கிட்ட ஓஸெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு அடித்து ஃபுல் க்ளீன் பண்ணணும்.
அது போகாமல் அந்த சைடு இறங்க முடியாது. ஏன்னா மேலேருந்து சாரி மேலே ஒரு கிச்சன் ஏரியா இருக்குது. ஸோ வேறு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அங்கேருந்து அந்த வெயில் தாங்க முடியாமல் அந்த ஒரு கிளாஸ் வந்து கீழே வந்து நம்மளோட பால்கனியில் தான் விழுந்திருக்கு. அது ஃபுல்லும் ஸ்கேட்டர் ஆகி ஃபுல் பொடி பொடி பீஸஸ் தான். க்ளீன் பண்ணுறவங்க வந்து க்ளீன் பண்ணி போயிட்டாங்க. பட் ஆனாலும் கால் வைக்கிறக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே இது முடிஞ்சுதான். ஏன்னா இங்கே தவிர சம்மர் தாங்கவே முடியாதே. ஸோ அந்த சம்மர்லாம் முடியணும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சிட்டு தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து ஃப்ளூ வேக்சின் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஏன்னா இப்போ ஸ்கூல்லே வந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ளூ வேக்சின் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சீசன் மாறும்போது ஃபுல்லும் வந்துட்டு எல்லாருக்கும் கோல்ட் ஃபீவர் எல்லாமே வந்துடும். ஆனால் எல்லாருக்கும் நான் அந்த வெதர் வேணும்னாலும் ஏன்னா இந்த வாட்டி வந்துட்டு சம்மர் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ரொம்ப வெயில் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தனால நமக்கு வந்து சம்மர் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல. நம்ம வெக்கேஷன் போயிட்டனால 2 months எஸ்கேப் ஆகிட்டோம். பட் இன்னும் வந்துட்டு நமக்கு இருக்குது. ஸோ 2 weeks கூடயும் நம்ம இது பண்ணி முடிச்சிட்டோன்னா இப்போ வருது. பட் ஆனால் காற்று வந்தீங்கன்னா ஹியூமிடிட்டியோட அந்த ஒரு சூடு காற்றோடு வருது. ஸோ அது வந்து எப்படியாவது கடந்துட்டோம் அப்படின்னா எல்லா வாட்டியும் கொஞ்சம் போன வாட்டியெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே சம்மர் முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. ரொம்ப ஆனாலும் அக்டோபர் 1st week 2nd week வரைக்கும் எடுக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் செப்டம்பர் முடிஞ்சிச்சு. இனி வந்து வின்டர் க்ளோத்ஸ் வின்டர் அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்குள்ளேயுமே ஸ்டார்டிங்கே நமக்கு கோல்டும் ஃபீவரெல்லாம் வந்து முடிச்சிச்சு. இனி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. மழையும் இப்போ ஜஸ்ட் தூரல் தான் போட்டுட்ருக்கு. காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? என்னோட ஒலிவ் பாருங்களேன். ஐயோ எவ்வளோ காசு கொடுத்து வச்சோன்னா நான் வாங்கி வச்சேன். ஒலிவெல்லாம் வந்துட்டு வருஷக்கணக்கில் நான் வந்து சேமித்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த வாட்டி பயங்கர வெயில். வெக்கேஷன் போயிட்டு திரும்பி வரக்குள்ளேயும் அதெல்லாமே காணாமல் போயிடுச்சு. எல்லாம் வாடி போச்சு. எல்லா செடியும் என்னோட லெமன் மல்லிப்பூவோடது வச்சுருந்தேன். அது பின்ன இந்த வெயிலுக்கு இருக்காதுன்னு எல்லா செடியும் இப்படி கிடக்குது. எல்லாம் என்னோட லெமன் எல்லாம் 7 சீட் வச்சுட்டு நான் வந்துட்டு இது போட்டிருந்தேன். சீட் வச்சு வந்துச்சு ஒரு நல்ல ஹைட்டுக்கு வந்துடுச்சு. பட் அது கூடியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் போயிடுச்சு. ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ சரி இன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டாச்சு. இப்போது வந்துட்டு அப்படியே செடிகளெல்லாம் நம்ம எப்பவுமே 6 months மட்டும்தான் இங்கே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும். வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஏதோ தப்பிச்சிருச்சுனால அது உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இப்படி தாங்க துபாயில் இப்போ மழை வந்துச்சு. இப்போ அது நான் உங்களுக்கு எடுத்து போட்டேன். இனி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு வருதுன்னா உங்களுக்கு நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இது மார்னிங் ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுவுமே போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6:50க்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இவனை வந்துட்டு 6 o'clock எழுப்பி அதுக்கு முன்னாடி நம்ம இவனோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நான் எக்ஸ் அண்ட் வெஜ் பண்ணியிருந்தேன். பின்ன ஒரு வெஜ்ஜீஸ் ஆகிட்டு ப்ரொக்கோலி பின்ன ஃப்ரூட்ஸ் ஆகிட்டு கிரேப்ஸும் வச்சு தான் அவனோட டிஃபன் பாக்ஸ் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அவன் வந்து டேப் எடுத்து உட்காந்துருவான் மார்னிங்கே. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்கும். அண்ட் மை பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி ரிலேட்டடான ஒரு கேம் இருக்குது. ஸோ அது வச்சு பார்ப்பான். ஸோ இதான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட். ஸோ அங்கேருந்து நம்ம போகணும். சில டைம் அந்த பக்கம் நிற்கும், சில டைம் இந்த பக்கம் நிற்கும். ஸோ இப்போ மேக்ஸிமம் அந்த சைடு இருக்கிறனால நாங்கள் அங்கே தான் போய் நிற்போம். ஸோ அங்கே இருந்துட்டு மழை வந்து ஃபுல்லாக ரோடெல்லாம் நனைஞ்சிருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. They're cleaning, Shukro. They're cleaning. They're cleaning? How Daddy will go here? Daddy is going by car only, no? Yes, Daddy will go. How Daddy will park here? How Daddy He is not parking here. He has a parking under the building. So why he want to park here? It's so funny. It's so funny? Yes, I'm just talking about funny. You're talking about funny? Yes. Oh. Now I'm just going again. Now I can say, now must stop. Is that something again? You like to go to school, Chukro? Yes. Uh-huh. Not no.
Don't come in this hole. ஸோ இப்படி தான் சார் வந்துட்டு ஏதாவது பேசிட்டு இது பண்ணிட்டு இருப்பார். ஸோ பஸ் வர வரைக்கும் ஏதாவது கேள்வி கேட்டுட்டு ஏதாவது பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பான். கேட்குறக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது தொடருது நோ அது டர்ட்டி எங்கட வா റെയിൻ വന്ന് കാറൊക്കെ ക്ലീൻ ആയി. എവിടെ அதிகமாக க்ளீன் ஆகிட்டொന്നുമില്ല. இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் அவனுக்கு பேசுறதுக்கு டைம் இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து அதே சாண்ட்விச் இருந்து நான் ப்ரொக்கோலி நானும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு மில்க் ஹார்லிக்ஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் நான் குடிச்சிட்டு பின்ன நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட புது கார் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயங்கர எக்ஸைட்டடாக லின்கன் சொல்லிட்டு ஒரு காரு. ஸோ அந்த கார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பின்ன காருன்னு பார்த்தோன்னே எங்களுக்கு பயங்கரமாக பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கார் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளே வந்துட்டு அந்த லக்ஸுரி சூப்பராக இருந்தது. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருந்தோம். அந்த லைட்டாக அந்த போகிற விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆஃப் ஆன் பண்ணும்போது போகிறது அண்ட் உள்ளே வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த செட்டிங்ஸும் உள்ளே ஓப்பன் பண்ணோன்னே இந்த டோர் வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணால் போய் போதும் ஓப்பன் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நல்லா இருந்தது பார்த்து. பார்த்தீங்களா இங்கே அமுத்துனா போதும் டோர் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் மேலே அந்த பட்டன்ஸ் அந்த இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. ஸோ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்பளும் ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்மளும் ஓப்பன் பண்ணால் அது ஓப்பன் ஆகாது. அண்ட் உள்ளே பார்த்தீங்களா உள்ள லைட் அந்த செட்டிங்ஸ் ஃபுல்லுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கார் நேம் வந்து அப்படியே எழுதி காமிக்கிற மாதிரி பெரிய டிஸ்பிளே அங்கேயே இருக்குது. ஸோ காரோட ஸ்டேரிங்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பகலாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். நைட்டாக இருக்கிறதுனால இப்படி தான் காமிக்க முடிஞ்சுது. பட் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்க. അത് ബ്രേക്ക് ചവിട്ടേണ്ടി വരും. അത് അമർത്തിയ സ്റ്റാർട്ടാവും പുഷ് സ്റ്റാർട്ടാണ്. ഞാൻ സ്റ്റാർട്ട് ചെയ്തേ സീറ്റർ എങ്ങനെയാ ஸோ அவரும் இவனும் சேர்ந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிகமாக இந்த காரை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அவனோட அப்பா தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்து இந்தியாவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த காரை எடுத்துகிட்டு நம்மளை பக்கம் வந்தனால நம்ம இந்த காரை வந்து ஃபுல் இது பண்ணுறோம். ஸோ அங்கிள் பின்ன ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கியிருந்தாங்க. ஸோ பார்க்குறக்கும் உள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸும் பேக் நம்ம உட்கார அந்த கம்ஃபர்டபுளும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ஃபீச்சர்ஸ் அவரும் இது பண்ணி பார்த்துட்டு ஸோ இதோட ப்ரைஸ் அவன் சொன்னது பார்த்தீங்கன்னா 3 lakhs தரம். அப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளோ வரும் இந்தியன் பண்ணி நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. சொன்னால் வந்து பயங்கர வீக்காக ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்துட்டு இது ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ஆக்சுவலி கொஞ்சம் திணறன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரில எல்லாருமே இப்படி ஓப்பன் பண்ணுற டோர் மாதிரி தானே இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே பேக் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரங்க் ரொம்ப நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. நம்ம படுத்து தூங்கிட்டே போகலாம். ஆனால் சீட் இல்லைன்னு மட்டும்தான். பட் ஆனால் நம்ம படுத்து தூங்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல கார் ஆக்சுவலி. நமக்கு அந்த ஃபீச்சர்ஸும் இதெல்லாம் எனக்கு தெரியாது அதிகமாக. பட் ஆனால் பார்க்குறக்கும் உள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ நான் நிறுத்திக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.